தமிழ்நாடு அரசின் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்போம். பாஸ்கர் வணக்கம். ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய இந்த மசோதா தொடர்பான தகவல் என்ன? கல்வி நிறுவனம் உள்ளிட்ட எந்த ஒரு நிறுவனத்தால் அனுமதி கட்டணம் வசூலித்து நடத்தப்படக்கூடிய இசை நிகழ்ச்சிகள், நாடகம், காட்சி அல்லது பிற நிகழ்ச்சிகளுக்கு ஏதுவாக அதற்கு கிடைக்கை வரை வசூலிப்பதற்கு அதிகாரம் அளிப்பதற்கான சட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கான அனுமதி கட்டணத்தின் மீது 10% கேளிக்கை வரி வசூலிப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரத்தை வழங்குவதற்கான சட்ட மசோதா என்பது சட்ட முன்வடிவு கல்வி நிறுவனங்கள் குழுமங்கள் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு 10% கேளிக்கை வரி வசூலிப்பதற்கான சட்ட திருத்த மசோதா கடந்த டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அந்த மசோதாவை செய்திருந்தார். அந்த மசோதா என்பது பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் இந்த சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அரசுகளையும் கோரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கல்வி நிறுவனம் உள்ளிட்ட எந்த ஒரு நிறுவனத்தால் இசை நிகழ்ச்சிகள், நாடகம், காட்சி அல்லது நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பட்சத்தில் மொத்த கட்டணத்தை 10% கேளிக்கை வழியாக வசூலிக்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம். இதன் காரணமாகத்தான் அந்த நுழைவுச்சீட்டிலே பங்களிப்பு சார்ந்தா போன்ற கட்டணங்கள் செலுத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றால் அதன் அடிப்படையில் இந்த கல்வி நிறுவனங்கள், சங்கங்கள், குடும்பங்கள் யாருடைய பெயரில் அமைக்கப்பட்ட கழகங்கள் எல்லாம் நடத்தினால் அதன் மூலமான அந்த கேளிக்கை வரி என்பது 10% உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக வசூலிக்கப்படும். அதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.